துதிப்போர்க்கு வல்வினை துன்பம் போ. சிறப்பாக 356 நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி என்பது சாதாரண அவசியமில்லை. இன்றைய காலகட்டத்திலே நாம் செய்கின்ற தொழில் அவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு தொழில் மாதிரி ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வர்றாங்களே இல்லையோ வந்தவங்களுக்கு திருப்தித்தவர்களுக்கு நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விதத்தில் முயற்சி இருக்கணும். முயற்சி இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நான் போன வாரத்தில் ஒரு வாரம் போய்ட்டு இன்றைக்கி காலையில் 6 மணி வந்து நேரத்துக்கு காலையில் 6 மணிக்கு கிளம்பி இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு வந்து இன்றைக்கி வந்து நிற்கிறேன். அது என்ன காரணம்? உழைப்பு. நாம் வந்து இந்த 350 நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய சவால் இருக்கணும். நாக்கு பக்கம் இருக்கணும், நாட்டை நேசிக்கணும், இலவசங்களை தவிர்க்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கணும். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திருக்கும் வேலையில் எங்களுக்கு அனைத்து சிறப்பு விருந்தினரையும் எனது சார்பாகவும் எனது நிறுவனத்தின் சார்பாகவும் வரவேற்று நன்றி வணக்கம். எந்த இளைஞர்கள் வந்தாலும் அதை நான் தகர்த்தெறிந்து இந்த நிகழ்வை நடத்துவேன் என்று திருமதி தமிழ்ச்செல்வியினுடைய ஒரு வைராக்கிய குணம் எனக்கு மிகவும் பிடித்தது. இந்த நிகழ்ச்சியை மதுரையிலிருந்து வந்து சிறப்பிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் எப்பொழுதுமே சிறப்பு விருந்தினர் பேசியது போல முயற்சி, உழைப்பு இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். வெற்றியை தவிர வேற எதுவும் அவர்கள் சுவைக்க முடியாது. தோல்வி என்பதை அவர்களுடைய அகராதியில் இல்லை என்று அந்த பொருள். முயற்சி என்பது வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு முதற்படி என்றால், தோல்வி என்பது அந்த முயற்சியின் 2வது படி. ஆனால் நீங்கள் தோல்வி அடையவில்லை. அந்த முயற்சிக்கு அடுத்தபடியாக நீங்கள் 2வதாக சென்றிருக்கிறீர்கள் என்றுதான் நீங்கள் உங்களை பாராட்டிக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த ஒரு கலை குடும்பம் தமிழ்ச்செல்வி அவர்களை அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய போராட்ட குணங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய தீர்க்கமான முடிவுகள் எல்லாமே என்னை மிகவும் கவர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மனிதர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எந்தெந்த அடிப்படை தகுதிகள் ஒருவரிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவ்வளவு தகுதிகளும் இந்த ஒரு கலை குடும்பத்திற்கு தமிழ்ச்செல்வி இந்த சண்முக பத்மாவதி அறக்கட்டளை மூலமாகவும் ஆனந்த பைரவி என்ற ஒரு கலைக்குழு மூலமாகவும் ஒரு சிறிய பண்ருட்டி போன்ற ஒரு சிறிய ஊரில் இருந்து ஒரு தொலைக்காட்சியில் நேரம் எடுத்து 356 முறை அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே மிகுந்த பாராட்டக்கூடியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பலத்த கரகோஷத்தை அவர்களுக்கு எழுப்பி அவர்களுடைய நம்மளுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி.
விளம்பரதாரர்களே, பேச்சாளர் பெருமக்களே, உலகெங்கும் வாழும் தமிழன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாபெரும் மரணமில்லாத ஒரு கவிஞரை பற்றிய பட்டிமன்றத்தை இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் நடத்துவதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். ஆனந்த பைரவி திரையிசை குழுவின் 356வது தொலைக்காட்சி நிகழ்ச்சி. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்த்ததெல்லாம் அழகின் சிரிப்பு என்று அற்புதமாக ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறார் என்றால், அந்த கவிஞருக்கு நாம் இன்று ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நடத்துவதில் ஆனந்த பைரவி திரையிசை குழு பெருமை அடைகிறது. தண்ணீரை குடிக்கிறோம், பாலை குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம். இதெல்லாம் நம்ம யாரும் குடின்னு சொல்றது கிடையாது. ஆனால் மதுவை மட்டும் நாம் குடி என்று சொல்கிறோம். ஏனென்றால் அது நம்மை குடிக்கிறது அப்படின்னு ஒரு அற்புதமான கவிஞர் எழுதினார். அப்படின்னா அவர்தான் நமது கவியரசு கண்ணதாசன் அவர்கள். ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் பிறந்து 8வது தான், ஒரு பெருசா இத்தனை டிகிரி அந்த டிகிரிலாம் படிக்கல, 8வது தான் படிச்சது. 8வது படித்து இன்று இமாலயா எட்டும் அளவிற்கு பாடல்களை எழுதி ஒரு முத்தான கவிஞர், அற்புதமான கவிஞர் என்று பெயர் எடுத்த நமது கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்குத்தான் அவருடைய காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா என்ற தலைப்பில் தான் இன்று நாம் சிறப்பு பட்டிமன்றம் நடத்த உள்ளோம். அவரை ஊரே பைத்தியம் சொல்லிச்சு, முத்தையாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. இவருக்கு கல்வியை கொடுக்கணும்னு ஒரு குருகுலத்தில் எடுத்துட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இரவோடு இரவாக மதில் ஏறி குதித்து 24 கிலோமீட்டர் நடந்தே வீட்டுக்கு வந்துட்டார். அம்மா சொல்றாங்க, ஒன்னெல்லாம் பெற்றதுக்கு ஒரு குழந்தைகளை பெற்றிருந்தா கூட அது அரைக்கவாக உதவி இருக்கும் அப்படின்னு. அப்பா சொல்றாரு, இவெல்லாம் உருப்படவே மாட்டான். பொதுமக்கள் சொல்றாங்க, இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு. இப்படியெல்லாம் பெயர் பெற்ற ஒரு முத்தையா இன்று ஒரு மகா கவிஞர். பட்டுக்கோட்டையார் இறந்துட்டார். அந்த இறப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு பக்கத்து வீட்டுக்கார கடை வச்சுட்டாலே அவன் எப்போ ஒழிவான்னு பார்க்குறாங்க சொந்தம். நம்ம ஒரு தொழிலை பண்றோம் அப்படின்னா அடுத்த தொழில் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. அந்த மாதிரி உலகத்துல இவர்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்ததால் மட்டும்தான் இன்று மனிதர்களால் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். 10 நாள் 15 நாள் அழுதுகிட்டே இருக்காராம். பட்டுக்கோட்டையார் செத்துக்காரு, ஒரு இளம் வயசுல செத்துக்காரு, இளம் கவி. அப்ப அழுதுட்டு இருக்கும் போது எம்எஸ்டியும் சந்திரபாபு சொன்னாங்க, நீங்க ஒரு பாட்டு எழுதுங்க, அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நீங்க ஒரு பாடலை எழுதுங்க, அந்த பாடலுக்கு அவர் இசையமைக்கட்டும், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்கட்டும், நான் அந்த பாடலை பாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு சொன்னார். அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கு கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு, கொண்டாட வந்த போது 100 பேரு, கூடு விட்டு ஆவி போன பின்பே கூடையார். அந்த பாடல் வந்து இவருடைய கண்ணதாசனுடைய இறப்பில் அதிகமாக பாடப்பட்டது அந்த பாடல் அப்படின்னு சொல்றாங்க. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே
எம்எஸ் விஸ்வநாதன் சொல்கிறாரு, நீ நல்லாலாம் எழுதுற, ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் நான் இது போன்ற ஒரு இசையை அமைக்கலைன்னா அது மக்கள் மத்தியில் போய் சேர்றது ரொம்ப கஷ்டம், அதனால என்னுடைய இசை தான் பெருசு அப்படின்னு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்கிறார். அதுக்கு டி.எம். சௌந்தரராஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இசையமைச்சா என்ன, நீங்கள் அழகாக பாடல் எழுதினா என்ன, ஆனால் நான் என் நாவி கமலத்தில் இருந்து அந்த பாடலை கொடுக்கும் போது மட்டும்தான் அது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வந்து நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற போது நம்முடைய சிவாஜி உட்காந்துட்டு இருந்தாங்க நடிக்கிறவர். அப்போ இவங்க கேட்டாங்களாம், ஏங்கய்யா அவங்க 3 பேரும் போட்டி போட்டு நான் தான் சொல்கிறாங்களே, நீங்கள் மட்டும் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரா, ஏப்பா யார் எழுதினா எனக்கு என்ன, யார் மியூசிக் பண்ணா எனக்கு என்ன வந்துச்சு, யார் அதை பாடினா என்ன, இந்த 3 பேரையும் பின்னாடி தள்ளிட்டு எல்லாரும் திரையில என்னதான் பார்ப்பாங்க, நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது போன்று அந்த பாடல் வந்து பல நூற்றாண்டுகளை கடக்கும். இன்றும் தத்துவ பாடல்கள் அப்படின்னா அந்த பாடலை நம்ம சொல்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னப்பா தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த தேவர் ஃபிலிம்ஸ் வந்து படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து எம்ஜிஆர் சரோஜா தேவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு எல்லாரும். அன்பே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், எம்ஜிஆர் சரோஜா தேவி எடுத்த படம். அது எடுத்து முடிச்சுட்டாங்க, படம்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் இவர் சின்னப்பா தேவர் என்ன சொல்கிறாரு, ஐயா உங்களுடைய படம் வந்து ஓடிட்டு இருக்கும் போது தேட்டரில் டிக்கெட் கிடைக்காத நிறைய பேர் போவாங்க, படம் பார்க்க முடியாது. அடுத்த தேட்டர்லையும் உங்களுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் இல்லைனாலும் அது எம்ஜிஆர் படம் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால அந்த குறுகிய காலத்தில் ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு 14 நாள் நீங்கள் வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எப்படிங்க படமே முடிஞ்சிருச்சு, ஃபைனல் ஆகிடுச்சு, ரிலீஸ் ஆகும் போது இந்த டைமில் 14 நாள் நீங்கள் எப்படி படம் எடுப்பீங்க, நீங்கள் டேட்டை கொடுங்க சின்னவரே, நான் வந்து படம் எடுத்துக்கிறேன். சரி 14 நாள் டேட்டு கொடுக்குறாருங்க. அது வந்து முகராசின்னு ஒரு படம். இந்த 14 நாள் டேட்டை வாங்கிட்டு அடுத்த தேவைகிட்ட போவார், சரோஜா தேவிகிட்ட போகிறார். சரோஜா தேவிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி சின்னவர்கிட்ட அவங்க அம்மா தான் பேசுவாங்க, அவங்க பேச மாட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, ஏங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்னவர் டேட்டை கொடுத்துட்டாரு, 14 நாள் ஷூட்டிங் இருக்கு, அப்போ வந்து நீங்கள் வந்து நடிச்சு கொடுத்துங்க அப்படின்னு எப்போதுமே சொல்கிற மாதிரி போய் சொல்கிறார். ஆனால் அப்போ சரோஜா தேவி நிறைய மொழிகளில் நடித்து கொண்டு நல்ல பிரபலம் ஆயிட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இருங்கய்யா சின்னவர் டேட் கொடுத்துட்டாருன்னா என் பொண்ணு வந்து இப்போ பிஸியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இப்போ கலர் படம் ஓடிக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்னடானா கருப்பு வெள்ளை படம் தான் எடுக்கிறீங்க, அதனால் வந்து இப்போ கொஞ்சம் டேட்டெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் சொல்கிற டேட்டில் நீங்கள் படம் எடுங்க அப்படின்றார். இது வந்து சின்னப்பா தேவருக்கு ஒரு பெரிய அவமானமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து நிறைய படங்களை கொடுத்து அவங்க உருவாக்கிட்டோம், நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை பார்க்கலாம், அவர் சின்னவர் தான் கூப்பிடுவாங்க, எம்ஜிஆர் சக்கரை வழியை பெரியவர் கூப்பிடுவாங்க அவங்க அண்ணனை. அப்போ வந்து அவரை பார்க்கறதுக்கு சின்னவர் பார்க்கறதுக்கு போகிறார். குருமான வரைக்கும் திரைப்படம் எடுக்கிற இடத்துல எந்த தயாரிப்பாளரையும் எந்த இயக்குனரையும் எம்ஜிஆர் அவர்கள் அனுமதிப்பது கிடையாது. ஆனால் அதற்கு விதிவிலக்கானவர் நமது தேவர். போயிட்டார். போகும்போது அந்த 1000ல் ஒருவன் படம் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து ஜெயலலிதா ஜோடியாக நடிக்கிறார்கள். அந்த படத்தில் எம்ஜிஆர் பாட்டு ஓடிட்டு இருக்குது. நாணமோ இன்னும் நாணமோ அந்த ஜாடை காதல் பொன்னே திருநாடை தேடும் பெண்ணே நாணமோ 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 இந்த பாட்டு ஓடிட்டு அதை வந்து நம்ம பயந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இயக்குனர் போயிட்டு, ஏமா பயப்படாதம்மா, எம்ஜிஆர் ரொம்ப நல்லவர், நீ வந்து பயம் இல்லாமல் அவர் கூட நடிக்கலாம், ஏன்னா அவர் வந்து பெரிய நடிகராக இருக்காரு, அவங்க இப்போ தான் வராங்க, அதனால ஒரு பயத்தில் நடிக்கிறாங்க போல இருக்கு. போய் ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் போயிட்டு அந்த பிரேக்கில் போயிட்டு தேவன் போய் சொல்கிறார், அம்மா நீங்கள் பயப்படாதீங்கம்மா,
இந்த பாட்டு வந்து நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, பயப்படாமல் நடிங்க, பயப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுறாங்க. அது இப்போ மாதிரி அப்போவே பார்க்க முடியாது. இந்த படத்தெல்லாம் வந்து எடுத்தால் உடனே பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ரச்செல்லாம் போட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் கழிச்சு தான் நம்ம வந்து அந்த படத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் போய் இவர் சின்னப்பாதையவர் உட்காந்து பார்க்குறாரு. அவங்க பயப்படலை. ஜெயலலிதா வந்து அந்த பாடலுக்கு அவர்கள் பயப்படவில்லை. அதற்கு மாறாக அந்த பாடலை உள்வாங்கி நடித்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உண்மை அப்பொழுதுதான் அவருக்கு தெரியும். அப்ப உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நான் எடுக்கின்ற இந்த முகராசி படத்திற்கு இவர்களையே நம்ம வந்து எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ஜோடியாக போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாருங்க. ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டார். இவருக்கு அந்த ஆனந்தம் அவரால் தாங்கவே முடியல. என்னடா இது, நம்ம உருவாக்கி நம்ம வந்து நிறைய படங்கள் கொடுத்து இப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கருப்பு வெள்ளை படம் எடுக்கிறோம் அதுன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டாங்களே, அவங்களுக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் என்று அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் கண்ணதாசனிடம் இந்த விஷயத்தை சொல்றார். இந்த விஷயத்தை கவிஞர் கண்ணதாசன் இந்த மாதிரி நான் போனேன், என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அதனால இதுவே வந்து எம்ஜிஆருக்கு ஜோடி ஜெயலலிதா தான் அப்படிங்கிறத மக்கள் வந்து ஏற்றுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பாடலை நீங்கள் எழுதி தர வேண்டும் அப்படின்னு சொல்றார். இவருடைய அந்த வார்த்தையை கேட்டு அந்த படத்தில் ஒரு பாட்டு, எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இனி எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ளிருக்கும், இனி யாருக்கு இங்கே கிடைக்கும், இனி யாருக்கு இங்கே கிடைக்கும், எனக்கும் உனக்கு தான் பொருத்தம், நான் 2 பேரும் தான் பொருத்தங்கிறத கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி. கண்ணதாசன் அவர்களின் பாடல்கள் நம் வாழ்க்கையில் நமது மனதில் இன்றும் நீங்காது இருப்பது, பயணிப்பது காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா? தத்துவ பாடல்களே என்ற அணியில் பேசுவதற்காக திரு தனிவேல் பேச்சாளர் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்ணதாசன் என்றாலே அந்த பெயரிலே அவருக்கு ஒரு மகுடம் உண்டு. கண்ணனை மிகவும் வேண்டி விரும்பி அவரை நேசித்து அவருடைய பாடல்களை உருகி பாடியதாலே கண்ணதாசன் என்று பேரும் புகழும் இந்த உலகமெங்கும் போற்றப்பட்டார். அத்தகைய நமது கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பற்றி அவருடைய மக்கள் மனதில் நீங்காது நிற்கின்றது தத்துவ பாடல்களே என்று நான் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தத்துவத்தை பற்றி நாங்கள் பேசலாம், நாங்கள் பாடலாம். ஏன்னா நாங்கள் காதலை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கு. பாருங்க, கண்ணதாசன்னாலே ஒரு தத்துவம் யார், அதாங்க தத்துவம் தான். தத்துவம் என்றால் கேட்ட முடியாது. மருந்து பாருங்க, மருந்து சாப்பிடும்போது என்ன பண்ணும்? கசக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். ஊசி போட்டா வலிக்கும். ஆனா ரெண்டுமே என்ன பண்ண தெரியுங்களா? உடம்பு நல்லாயிடும், ஜுரம் போயிடும். அதுபோலதான் தத்துவம் என்பது கேட்பதற்கு புரியாமல் போகலாம், கசப்பாக இருக்கலாம். தம்பிடே இதெல்லாம் பண்ணாதா, நீ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்க, இது மேலே பண்ணாத, சும்மா சாதா ஒரு அட்வைஸ். அது சொன்னால பெரிய தத்துவம் நண்பர் தத்துவத்துக்கு அப்படின்னு. அதனால தான் சொன்னேன், ஊசி போட்டால் வலிக்கும், மருந்து சாப்பிட்டா கசக்கும், ஆனால் உடம்பு நல்லாயிடும், ஆரோக்கியமாக இருக்கும். எனவே நடுவர் உரையிலே, எனது தொடக்க உரையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தத்துவம்னா வந்து சிம்பலியாக சொல்லிட்டேன். இந்த விவசாயிகளுக்காக அவர் பட்டது. ஏன்னா ஒரு கிராமத்தில் அவர் சொல்லியிருப்பார் அர்த்தமுள்ள இந்து மதத்தில், எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டேன், அதனால் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அருகதை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பார் அந்த தத்துவ வரிகள். அதனால தான் சொன்ன தத்துவம்னா பிளாசபர். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு தத்துவ ஞானி, ஒரு டைரக்டர், எடிட்டர், ஒரு பாடலாசிரியர், அனைத்து முகங்களும் பண்பும் கொண்ட ஒரு
கலையுடைய சிற்பம் தான். அது மட்டும் இல்லை, விவசாயிக்கு அவர் சொல்லியிருக்காரு, கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. எப்படி ஒரு அற்புதமான வரி. வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில். சொன்னாரா இல்லைங்க? அதெல்லாம் யாரு? இந்த வரிகள் தான் இன்னைக்கு தமிழகம் இன்னைக்கு வளமா போயிருந்தால்தான் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஒரு முறை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமா, நாடோடி மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறார். அந்த படத்துல வந்து கதை வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் வந்து பட்டுக்கோட்டையார் கிட்ட விட்டுருந்தாங்க. அப்போ அவர் சொல்றார், ஐயா இந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஏன் நாடோடி மன்னன் பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த படம் சீரும் சிறப்புமாக ஓடிடுச்சுன்னா நான் தான் மன்னன், ஊத்தி இடிச்சு வச்சுக்கலேன் நான் தான் நாடோடி. அதனால நம்ம எல்லாம் வந்து 3 பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு அற்புதமா உருவாக்கலாம், நாளைக்கு ஒரு 9 மணிக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கரெக்டா சொன்ன மாதிரி எம்ஜிஆர் 9 மணிக்கு வந்துட்டார். பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னவும் 9 மணிக்கு வந்துட்டார். 9 ஆச்சு, 10 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வரவில்லை. 12:30 மணிக்கு கார்ல வந்து இறங்கி வர, ஐயோ என்ன சொல்ல போறாரோ சின்னவரே அப்படின்னு சொல்லிட்டு வர. கவியரசு கண்ணதாசன் அவர்களை கடவுளே என்று தான் அழைப்பார் எம்ஜிஆர் அவர். வாங்க கடவுளே அப்படிங்கிற. அப்ப அவர் சொல்றாரு, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே, சரி நீங்க வர்றதுக்கு நாளை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக பட்டுக்கோட்டையார்கிட்ட சொல்லி ஒரு பாட்டை எழுத சொல்லியிருக்கிறேன். அந்த பாட்டை நீங்க பார்த்து அதில் ஏதாவது ஒரு திருத்தம் இருந்தால் திருத்தி கொடுங்க அப்படிங்கிறது. உடனே கவியரசு சொல்றாரு, பட்டுக்கோட்டை பாடலை நான் திருத்துவதா? அவ்வளவு ஒரு பெரிய கவிஞர் எவ்வளவு அடக்கமாக பட்டுக்கோட்டையார் பாடலை நான் திருத்துவதா அப்படின்னு சொல்றாரு. இல்லைல்ல நீங்க திருத்தலனா கூட பரவாயில்ல, இதை வாங்கி படிச்சு பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறார். கண்ணதாசன் வாங்கி அந்த பாடலை படித்து விட்டு அதை திருப்பியும் மூடி அவர்கிட்ட கொடுத்துறார். நான் நேரம் தவறி வந்தேன் என்று என்ன 4 அடிச்சிருந்தா கூட நான் பொறுத்துக்குவேன், ஆனா இந்த பட்டுக்கோட்டையார் பாடலை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு. அந்த வரிகள் என்ன வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓர் படைதனே தூங்கியவன் விட்டு இழந்தான், ஓர் படைதனே தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைகளில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடவையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், போல் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொல்லாத வேலையெல்லாம் தூங்குதப்பா அப்படின்னு இருந்துச்சு. அப்ப இது போன்ற பாடல்களை எல்லாம் நமக்கு அற்புதமான பாடல்களை கொடுத்த கவிஞர்கள் இருந்தால் கூட அவருடைய பாடலை நான் திருத்துவதால் இன்னும் அவர் கடவுள் என்று மதிக்கப்படுவதற்கு அவருடைய இது போன்ற செயல்கள் எல்லாம் காரணம். ரொம்ப அற்புதமாக நமது தனியை வேலன் அவர்கள் வந்து தத்துவ பாடல்கள் தான் அப்படின்னு அவர் ஒரு பாடல்கள்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. மாதி விழிகள் மூடி கிடந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம், பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தை பள்ளி இன்பம், கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனி நாம் காணப் போவது. அவரையே அவர் தாழ்த்துகிறார் பாருங்க. இந்த வரிகளை எப்படி சொல்றாரு பாருங்க. கவிஞர் சொன்னதே கொஞ்சம் தான், நான் கொஞ்சோடு தான் இத்தோடு தான் சொல்லியிருக்கிறேன், ஆனா அந்த தலைவனும் தலைவியும் காண போவது மச்சம் 1000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. தன்னை தாழ்த்தி வரிகளை உயர்த்தியதால் தான் அவர் மக்கள் மனதில் என்றும் அவர் நிலைத்திருக்கிறார் என்று கூறி காவல் பாடல்களை அணி பேச திரு ரஞ்சித் அவர்கள். வீட்டிருக்கின்ற தமிழ்ச்செல்வி மேடம் அவர்களை, தமிழன் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களை மற்றும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சஞ்சய் அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கண்ணதாசன் பாடிய பாடல் 5000 பாடல், கவிதைகள் 4000
அவர் பாடிய பாட்டு நம்ம மனதை விட்டு என்றும் பிரிவது கிடையாது. அதில் இந்த காதல் பாடல் என்றுமே பிரிவது கிடையாது. கண்ணதாசன் அவர்கள் கருத்துக்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அந்த பாடல் மீது, கருத்துக்கள் மீது அவர் அன்பு வைத்து, பாசம் வைத்து, அதை நேசிச்சதுனால தானே அந்த கருத்துன்னு ஒரு பாடல் வந்துச்சு. எங்க காதலுக்குள் நீங்க உள்ள வந்துட்டீங்க, காதல் பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க. கருத்து என்பது இல்லை. காதல் வந்துட்டாலே, காதல்னு வந்துட்டாலே கருத்து வந்துடுங்க. கருத்துன்னு தனியா வராது. ஓகேயா? நீங்க அந்த சாரு சொன்னாரு அன்னைக்கு ஒரு அழகா பேசுறேன். ஏங்க காதலுக்குன்னா அழகு தேவையில்லைங்க, அன்பு இருந்தா போதுங்க. சார் உங்களுக்கு காதல் வந்துருக்கா சார்? சார் ஆளை பார்த்து அழகை பார்த்து அழகு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடம், வர இடம், வேலை பார்க்குற இடம் ஏதோ அவங்களுக்கு பிடிக்குது, லவ் பண்ணிடுறாங்க, காதலிச்சுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் சார் உண்மை. சொல்லலா சார்? சொல்லுங்க சார். நீங்க எப்படி சார் ஏன் மறைக்கிறீங்க? அது மட்டும் இல்லைங்க, கண்ணதாசன் எப்படியாப்பட்ட அழகான காதல் பாடல்கள். நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகின்றேன், நான் அழகின்றேன். என்ன ஒரு மனுஷனை வீட்டுக்கு வர்றோம் வாங்கன்னு சொன்னா தானே உள்ள வருமா? என்ன கருத்துக்கு தான் வருவானாங்க? ரொம்ப சரிங்க. காதல் என்பது உடனே வராதுமா, கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். நம்ம அனுபவம். நான் உங்க பட்டிமன்றத்துல நான் முன்னாடி எப்படி பேசவே தெரியாது பேசுறேன். அதனால ரெண்டு பாட்டுகளை தப்பா இருக்கு. போக போக சரி பண்ணிடலாமா, கரெக்ட் பண்ணிடலாமா? ஓகே, இது உண்மைதானமா? நான் இந்த தமிழ் தொலைக்காட்சியும் சொல்லியிருக்கேன், உண்மையப்படி. ஓகே, அதனால இன்றைய இளைஞர்கள் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் நினைத்து மனதில் இருப்பது காதல் சாங் மட்டுமே என்று சொல்லி நடுவர்களில் நீங்க நல்ல தீர்ப்பை கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே உங்களுக்கு பாட்டு, காதல் பாட்டெல்லாம் வந்திருக்கும், நீங்கள் பாடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்ப அதில் நினைச்சு நீங்க அருமையான தீர்ப்பை கொடுத்து இங்க வந்த ஊர்லாம் இங்க பாருங்க, அவ்வளவு பேருக்குமே வந்திருக்காங்க காதல் பாட்டு பாடாத. அதனால தீர்ப்பு உண்மையிலேயே எல்லாரும் மனதிலும் நிற்பது காதல் சாங் தான் என்று சொல்லி எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்சில் ஓர் ஆலயம் சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஷார்ட் அண்ட் ட்ரீட்ல ஒரு 14 நாள்ல 15 நாள்ல எடுக்கிறாங்க. இவ்வளவுதான் டேட்டு. அதுக்கு வந்து பாடல்கள் எழுதணும். கவிஞர் கண்ணதாசன் தான் பாடல்கள் எழுதுறாரு, MS விஸ்வநாதன் இசையமைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் அவர்கள் சொல்றாரு. சரி, 6 நாள்ல எனக்கு 6 பாடல்கள் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 6 நாள்ல 6 பாடல்கள் எழுத உட்லண்ட்ஸ்ல போய் ரூம் போடுறாங்க. இங்க இருந்து ஃபிளைட்ல போயிட்டாங்க. இறங்கின உடனே MS விஸ்வநாதன் அண்ணன் பாட்டு அப்படிங்கிறார். அட என்னப்பா, இப்பதான் ஃபிளைட்ல வந்தோம், இப்பயே பாட்டுங்கிறீங்க, இரு போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அண்ணன் பாடல் அப்படின்னு இப்பதானே குளிச்சுட்டு வந்திருக்கேன், வயிற்றுக்கு ஏதாவது போட்டுக்கிறேன். அண்ணன் பாடல். அடுத்தது சாப்பிட்டாச்சு. உண்ட உடனே என்ன பண்ணோம், கொஞ்சம் மயக்கம் வரும், கொஞ்சம் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு நாளும் அடுத்த நாள் அதே சொல்றேன், அதுக்கு அடுத்த நாள் அதே சொல்றேன். 5 நாள் ஆயிடுச்சு, 6 நாள் அவர் கொடுத்த டைம் முடிஞ்சே போச்சு. இப்ப 5வது நாள் ஸ்ரீதர் ஃபோன் பண்றாரு. ஐயா பாடல் ரெடியா? அவர் பாருங்க எவ்வளவு பெரிய பொய் சொல்றாரு பாருங்க. MS விஸ்வநாதன் தயாராகிடுச்சுங்க, 5 பாட்டு ரெடி ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பாட்டு தான். அந்த ஒரு பாட்டை நான் எழுதி வாங்கினேன், உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ போயிட்டு இந்த மாதிரி ஸ்ரீதர் ஃபோன் பண்ணாருங்க, பாட்டு இல்லை, அதனால நீங்க எழுதுங்கன்னு சொல்றேன். இப்பயும் அதே குளிச்சுட்டு அதே சாப்பிட்டு வர சொல்லவே MS விஸ்வநாதனுக்கு கோபமான கோபம் வந்துச்சு. சொல்றாரு, கண்ணதாசா இனிமே பாட்டுக்கு நான் இசையமைக்கிறது இல்லை, இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் சொல்றேன். உடனே கண்ணதாசன் சொல்றது, சொன்னது நீதானா, சொல்லு 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 என் உயிரே அப்படிங்கிறார். இதாயா பல்லவி எடுத்துக்க போ அப்படிங்கிறார். பாடலை ஒரு வழியா எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து ரெக்கார்டிங் ஓடுது. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் எழுதின பாட்டுக்கு ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்குது அப்படின்றார். உடனே ஃபோனை வச்சுட்டார் கண்ணதாசன். என்னடா நம்மகிட்ட நிறைய பேசுவார், ஏன் ஃபோனை வச்சுட்டாரு அப்படின்னு கேட்டதுக்கு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் கண்ணதாசன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். என்ன சொல்றாரு, ஏப்பா அந்த தெய்வத்தின் மார்பில் சூரிய மாலை
என்ன சொல்றாரு எம்எஸ் விஸ்வநாதன், ஏங்க தொடலாமான்னா படலாமா ரெண்டும் ஒன்று தானே, அது என்ன போய் மாத்துறது அப்படின்றாரு. இல்ல, தொடலாமா அப்படிங்கிறது பர்மிஷன் கேட்டுட்டு தொடலாமா அப்படிங்கிறது. படலாமாங்கிறது ஒரு பஸ்ல ஏறணும், தெரியாத 4 பேர் கை நம்ம மேல பட்டுறது இல்லை, அதுதான் படலாமா. ஆகவே ஒரு தப்பான வார்த்தையை கூட மக்களுக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்த கவிஞர் தான் நம்ம கண்ணதாசன் அவர்கள். தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாம், தெருவினிலே விழுந்தாலும் வேரோட்டை படலாம். ஒரு கோடியில் ஒரு முறைதான் மலரும் புலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் புறமல்லவா. இன்னொரு கைகளிலே நானா நானா நான், அற்புதமான ஒரு பாடலை இன்னைக்கும் நம்ம காதுகளில் ரீங்காரம் ஏற்படுத்தும் அந்த பாடலை, அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அடுத்ததாக பாண்டு அவர்கள் தத்துவ பாடல்களே அப்படின்னு பேச வர்றாரு. வாங்க ஐயா. கண்ணல் தமிழும் காதல் நெஞ்சும் இன்னலத்த இனிய வாழ்வும் என்றும் அருளும் இடையை வணங்கி பட்டிமன்றத்திற்கு செல்கின்றேன். காலங்கள் கடந்த பின்பும் இவர் பெயர் சொல்லும் காவியமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் பாடிய தத்துவ பாடல்களால் தான் இன்று மக்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்திருக்கிறார். இது இவங்களுக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது? சும்மா காதல் பாட்டை பாடிட்டு 4 பாட்டை பாடிட்டு அது எப்போ ஒரு இளமையில் ஒரு காதல் பாட்டு பாடுவாங்க, அப்புறம் வாழ்க்கை முழுவதும் தொடர்வது தத்துவம் தான். வாழ்க்கை தத்துவம் காலம் முழுவதும் செல்லக்கூடியது. அப்படிப்பட்ட தத்துவ பாடல்களை ஏராளமாக எழுதியிருக்கிறார். 5000 பாடல்களுக்கு மேல் எழுதிய கண்ணதாசன் அவர்கள் அதில் பார்த்தீங்கன்னா 75% தத்துவ பாடல்கள் தான். இது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயம் தெரியாது. தத்துவ பாடல்களை அவர் கொட்டி குவித்திருக்கின்றார். மாபெரும் சபை இப்படிப்பட்ட பாடல்களை தத்துவ பாடலாக உதிர்த்திருக்கின்றார் கண்ணதாசன். எங்களுக்குத்தான் தீர்ப்பு வழங்குவார்கள் என்று நடுவர் அவர்களே, எங்களுடைய தத்துவ பாடல்கள் தான் மக்கள் மனதை அதிகமாக கவர்ந்திருக்கிறது என்று சொல்லி இந்த கட்சிக்கே தீர்ப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்படி தலைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதல் பாடல்கள் தான் அப்படின்னு பேச வர்றாரு நமது ஹரிகிருஷ்ணன் அவர்கள். வாங்க. தமிழன் தொலைக்காட்சியில் நேயர்களே, தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க உள்ளே வராங்க, அவங்க வரும்போதே நம்ம மனசில் தோணும். அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், ஆண் பெண் தோழிகளாக இருக்கலாம், தோழர்களாக இருக்கலாம். பார்த்த உடனே ஒரு விவசாய நிலத்தில் வேலை பார்க்க போகிறாங்க. சாதாரணமாக அங்கே போகிறாங்க, வரப்பு வேலை நடந்து போகிறாங்க. எனக்கு வேண்டியவங்க ஒருத்தர் அங்கே இருக்காங்க, மகிழ்ச்சி கேள்வி அங்கே பார்க்குறோம். என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, நல்வாழ மலரே மலராதையா,
புரியுதுங்களா? அதுபோல் உங்கள் தத்துவத்தை கேட்கணும்னா உங்கள் தத்துவ பாடல் கேட்கணும், அட்டென்ஷன் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அதுக்கு நாங்கள் எப்படி பேசி ரியாக்ஷன் பண்ணணும், எப்படி பிடிச்ச மாதிரி புரியாத மாதிரி பாடலாம் மாற்றிக்கணும். காதல் பாடல்கள் அப்படி இல்லை. கண்ணதாசன் காதல் பாடல் நீங்கள் எந்த பாடல்கள் கேட்டாலும் நீங்கள் இருக்கிற இயல்பில் நீங்கள் படுத்திருந்தா படுத்துருக்கலாம், ஓடிருந்தா ஓடிடலாம், நடந்தால் நடக்கலாம், என்ன நிற்கலாம். நீங்கள் இருக்கிற இயல்பில் எளிமையாக கேட்டு இன்றளவும் மனதளவில் உள்வாங்கி கொள்ள காதல் பாடல்களே மக்கள் மனதில் நிற்கிது. இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சாதாரணமாக மக்கள் மனதில் அப்படியே முறுமுறுக்கிற பாடல் எல்லாமே காதல் பாடலாக தான் இருக்கும். நீங்கள் போய் அங்கே நின்று எல்லாம் நாங்கள் முறுமுறுத்து நாங்கள் அது 6 12 6 அதெல்லாம் யாரும் முறுமுறுத்துக்கிட்டு அட்டென்ஷன் நிற்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே பாடினாலும் அதை யாரும் கேட்டுட்டு கிடுகிடுப்பா. மகிழ்ச்சியில் வாழ்க்கைக்கு தேவை மகிழ்ச்சிக்கு தேவை இன்பம். இது எல்லாமே கலந்தது காதல் பாடல்கள். இது எல்லாத்தையும் முன்னுக்குன்னே இருங்க. நீங்கள் 90% மகிழ்ச்சி தாங்க தேவை மக்களுக்கு. மக்கள் எளிமையாக மனசளவில் எல்லாத்தையும் ஏற்கணும்னா நீங்கள் பண்ணணும்னா காதல் பாடல்கள் தான். சிறப்பு பேச்சாளர் ஐயா திரு செல்வராஜ் அவர்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை தத்துவத்தை தந்த ஒரே ஒரு பாடலாசிரியர் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய முதல் படம், அந்த படம் அவருடைய வாழ்க்கையின் தத்துவத்தை சொன்ன முதல் பாடல். கண்ணியன் காதலி என்ற படம் தான் அவருக்கு முதல் சோறு போட்ட படம். அதில் அவருடைய முதல் பாடலே கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. அதான் ஒரு முதலாக திரைப்படத்திலே எழுதிய முதல் பாடல். அது தத்துவத்தில் ஆரம்பித்தது. அதே மாதிரிதான் அவருடைய இறுதி காலத்திலே இறுதி பாடல் அதுவும் தத்துவத்திலே முடிகின்றது. படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்காரு கடைசியா ட்ரீட்மெண்ட்டுக்கு. இளையராஜா ஓடி கொஞ்சம் நில்லுக்கு கண்ணதாசா நில், ஒரு அவசரமா ஒரு பாடல் தேவை, எழுதி கொடுத்து விட்டு போன்றாங்க. அந்த எழுதி கொடுத்து விட்டு போன கடைசி பாடல் கண்ணே கலைமானே என்ற இந்த பாடல். அதில் ஒரு வரி பாருங்க, அவரே தெரியாமல் ஒரு வரியை எழுதியிருப்பார். அந்த வரி, ஏனோ தெய்வம் சதி செய்தது, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதையை போல விதி செய்தது. அவருடைய ஆரம்பமும் முடிவும் அவருடைய தத்துவத்தாலே அந்த பாடலை அவர்கள் நிறைவு செய்தார்கள் வாழ்க்கை. அவர் தன்னை பற்றி கூட ஒரு கவிதை எழுதுகிறார். தன்னை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார். நடுவர் அவர்களே அவர் தன்னை பற்றி ஒரு கவிதை எழுதும் பொழுது, நாசரை பெற்ற தாயும் நலமுடன் பெற்றாள், சீசரை பெற்ற தாயும் சிறப்புற பெற்றாள், சீசரை பெற்ற தாயும் சிறப்புற பெற்றாள், காமராசரை பெற்ற தாயும் நாட்டுக்கே பெற்றாள், என்னை ஆசையோடு பெற்ற தாயை என்னை அழுவதற்கே பெற்றாள் என்று தன்னுடைய வாழ்க்கையை அவ்வளவு சோகமாகவும் அவர் போகிறார். காதலில் அப்படிதான் முடிச்சிருக்காருங்க. அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆடு வைத்து பார்த்திருப்பே. படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். உறுதியாக கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. ஆக கண்ணதாசன் ரொம்ப நொந்து போய் காதலை பற்றி தான் ரொம்ப வருத்தப்பட்டு போயிருக்கிறாரு. நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை தான் கலக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கை தான் கண்ணே. அதுல ஒரு வார்த்தை வந்திருக்கும், அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நீ நான் தொடமாட்டேன். கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து
மது வருந்தாமல் விடமாட்டேன். உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். அவ்வளோ அற்புதமான ஒரு காதல் பாட்டு இருக்கு அந்த படத்தில், அதை சொல்லலை. இப்போ ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உடனே அந்த பாட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, அந்த வார்த்தை நம்மளோட வாழுது. இலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு, கலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு, ஆடை கொடுத்தான் அவள் உடலினிலே. இங்கிறது ஒரு பாட்டு, கண்ணதாசன் எழுதிய பாட்டு. ஆனால் எங்கள் அம்மா இந்த பாடலை எனக்கு பாடி தாளாட்டுவாங்களாம். எப்படின்னா, என் பேர் செந்தமிழ்ச்செல்வி. அப்போ அவங்க அந்த பாட்டை, அதை வந்த காலகட்டத்தில் அந்த பாட்டை எனக்கு பாடுவாங்களாம். சிலை எடுத்தான் எங்கள் செந்தமிழுக்கு, கலை கொடுத்தான் அவள் வண்ண கண்ணுக்கு. அதாவது எங்கள் அம்மாவுக்கு நான் பாட போகிறேன்னா, கலைத்துறையில் இருக்க போகிறனாலாம் ஒரு குழந்தையில தெரியாது. ஆனால் அந்த பாடல் வரிகள் பாடியதால் நான் கலைஞரானா, கண்ணதாசன் போன்று அந்த பாடல்களின் வரிகள், அவரது கடவுள்கள் இல்லையா, நான் படைப்பதினால் என் பேர் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி அவர் அந்த படைத்த வரிகள் நிறைய பேரோட வாழ்க்கையை சீரமைச்சிருக்கு. எங்கள் அம்மா எனக்கு அந்த பாட்டை வந்து அடிக்கடி பாடுவாங்க. நான் பெருசானதுக்கு அப்புறையும் எனக்கு அந்த பாட்டை பாடுவாங்க. எப்போனா அந்த கலையில் வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, பற்றியா நான் பாடிக்கிட்டே இருந்தேன், உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னோடு கண்ணதாசன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ரொம்ப நம்ம வந்து அன்பு வச்சுருப்போம், நேசிச்சிருப்போம், அப்போ வந்து அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் நமக்கு அந்த பாட்டு ஞாபகம் வரும். சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா வரும். அதே மாதிரி ஏதாவது ரொம்ப யாராவது ஒருத்தர் நமக்கு பிரியமானவங்க இறந்துட்டாங்க, நம்ம சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, இல்லை நம்ம அப்பாவோ இறந்துட்டாங்க, நம்ம அம்மாவோ இறந்துட்டாங்க, அப்படி அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் நம்ம போய்கிட்டே இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு நம்ம காதில் ஒலிச்சிருக்கோம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மட்டும் இல்லை, 100 ஆண்டுகள் ஆனாலும் வாழ்க்கைக்கும் நமது மனதிற்கும் அப்படியே வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்று கூறி, கண்ணதாசன் எழுதிய அத்தனை பாடல்களும் முத்தான பாடல்களும், காதல் பாடல்களாக இருந்தாலும் சரி, தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி, 2 பாடல்களுமே நம் வாழ்க்கையில் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்று அற்புதமான தீர்ப்பை அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதில் வச்சதிப்போ சொக்கணும் தன்னால ஓ மச்சான் மச்சான் ஏன் மல்லிய வச்சா ஓ மச்சான் மச்சான் மல்லிய வச்சா வச்சதில என்னடி உண்டாச்சு நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்ப சொக்கணும் தன்னால அத்தமாவ சொன்னதை ஒத்துக்கணும் சரிதான் சரிதான் அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும் சுகந்தான் சுகந்தான் அத்தமாவ சொன்னதை ஒத்துக்கணும்